முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இது. தொடர்ந்து தேர்தல் பணிக்காக நிர்வாகிகளை இன்னும் உத்வேகப்படுத்துவதற்கான கூட்டம். இறுதியாக திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் துணையோடு மாபெரும் வெற்றி பெறுவோம். ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். இதுல என்ன புதுசு புதுசா கேள்வி கேட்கிறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகள் ஆகிறது ஆரம்பித்து. நாங்கள் தனி கட்சியாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற இயக்கமாக செயல்பட்டு வருகிறோம். ஏற்கனவே 24 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் அங்கம் வகித்தோம். யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரம் இல்ல, இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு. திமுக ஆட்சியை கலைத்ததே 76ல காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட 79 பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார். இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு தீய சக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் ஒத்த கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம். அவ்வளவு. இது நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. தமிழக சட்டப்பேரவையில எந்த உறுப்பினர் கேட்டாலும் சபாநாயகரே வந்து கேள்வியும் அவரே சொல்றாரு, பதிலும் அவரே சொல்றாரு. அப்ப சட்டப்பேரவை சரியா நடக்குதா? திமுக ஆட்சியில எதுவுமே சரியா நடக்கல. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவித்தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் 21ல அறிவித்ததெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க நீங்க? கூட்டணி வந்து நாங்க வந்து வந்தாதான் வந்து நீங்க அப்படின்ற மாதிரி பாஜக சொல்லுங்க அதிமுக யூஸ் பண்றாரு. சொல்லும் பட்சத்துல திமுக பொய் வாக்குறுதின்றத வந்து ஒத்துக்குதா? அவங்க வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க. இந்த நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்கிடுவோம்னு அவரும் சொன்னாரு. அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க. அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல. அதனால இந்த 26 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவுல இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டேன். ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அது மாதிரி அவர் ஒரு முன்னணி நடிகர், அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு.
நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில அதை மீறி ஆளுநர் நடக்க முடியாது, நடக்க மாட்டார். இவர் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்பு எதிரானதா இல்லையா என்பது நமக்கு தெரியல. அதுதான் சொல்றேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது போன்ற கூட்டம் போடுவதிலிருந்து இருந்து ஆளுநரை கட்டுப்படுத்திதான் இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால அது சம்பந்தமா நம்ம சட்ட வல்லுநர்களை விசாரிச்சுட்டு தான் போய் சொல்ல முடியும். நான் மாங்காய் புளித்ததுன்னு போய் சொல்ல முடியாது. ஏற்கனவே கேட்டுட்டாங்க. யாரு பேரறிஞர் அண்ணா பேரையும் எங்க அழிச்சிட்டாங்க. அது யாரும் எழுதுனது? கார்பரேஷன்ல அழிச்சிட்டாங்க. இந்த ஆட்சி ஒரு குக்கிர காட்சி மாதிரி நடக்குது, காமெடி ஆட்சி. இதை எதை வேணாலும் எழுதி வைப்பாங்க. அடுத்தது அவங்க அப்பா பேரை கூட எழுதுவாரு அவரு. அதனால நேரத்தே நான் சொல்லியிருக்கிறேன், மோமையா சொல்லியிருக்காரு. ஒரு கூட்டணி அமைந்தத குளத்துல பாத்தீங்கன்னா தாமரை இலைக்கு மேலதான் மலர் மலருது, தாமரை பூ. அதனால அது ஒன்றும் இலையை அழிச்சிடுறது இல்லை. அதனால அது அவர் சொல்லியிருக்கிறது ஒன்றும் தவறா எனக்கு தெரியல. இப்பதான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். இந்த ஆட்சியில கட்டுமான தொழில் மாத்திரம் இல்ல, அனைத்து தொழில்களுமே, அன்னைக்கு கூட நெசவாளர்கள்லாம் உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க. அனைத்து தொழில்களுமே விவசாயம் உட்பட அனைவருமே பாதிக்கப்படுகின்ற நிலைதான் நீடிக்கிறது. இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தால்தான் இதுக்கெல்லாம் விடிவு வரும். 26 சட்டமன்றத்தை உறுதியாக அதுக்கு முயற்சி